வணக்கம். சர்க்குருவே சரணம். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன், தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக. இன்றைக்கி எப்படி இடத்துக்கு வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், சரிங்களா? 48வது நாள் மண்டல பூஜை நாளைக்கு 11/7/2023 செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகுது. அதனால் அவனோட முன்னாடி ஏற்பாடுமாக இன்றைக்கே வந்தாச்சு. நாங்கள் குடும்பத்தோடு எல்லாம் அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. மக்கள் வரவங்க வந்துகிட்டே இருக்காங்க. எல்லா ஏற்பாடுகளும் நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே அருமையாக 9 மணிக்கெல்லாம் வந்துருங்க. இன்றைக்கி இதை போட்டுருவேன். 10 மணிக்கு மேலே ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு இங்கே நடக்க போகுது. கருணை கூர்ந்து எல்லாரும் இந்த இதுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கிறணும். நன்றி. சர்க்குருவே சரணம். பாருங்கள், எங்கேருந்து வந்திருக்காங்க பாருங்கள். நம்ம மக்கள் தமிழ்நாடு மாவட்டம் முதுகுளத்திலிருந்து எல்லாருமே பயணம் பிடிச்சி வந்திருக்காங்க. அங்கே எல்லாம் ஃபுல்லாமே நாளைக்குரிய ஏற்பாடுகளுக்கான அற்புதமான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம். கம்ப்ளீட்டாக எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சுருக்கோம். நைட்டு அப்படியே ஜொலிக்கும். ஐயனுடைய அந்த அற்புதமான ஐம்பொன்கிற விக்கிரகங்கள் இங்கேருந்து உங்கள் கண்ணுக்கு விருந்தால் நாளைக்கு கொடுக்க போகிறோம். அதனால தான் எங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், மறுபடியும் இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்தினுடைய வைப்ரேஷன், இந்த இடத்தினுடைய நன்மைகளை வந்து எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமே நான் சொல்கிறது அதுதான், சரிங்களா? சர்க்குருனுடைய கருணை இங்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லாக இங்கே இருக்கும், சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஐயனுடைய ஒவ்வொரு இடமும் அப்படி இடம், சரிங்களா? இந்த இடம் வாங்க. இன்னொரு இடம் உங்களுக்கு முக்கியமான இடம், எப்பயுமே காட்டுற இடம். வாங்க உள்ளே போய் ஐயன் பார்க்கலாம். அவர் எப்படி இருப்பார்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவருடைய அந்த அற்புதம், அவருடைய அழகு, நமக்காக அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறாரு பாருங்கள். சர்க்குரு ஞான வள்ளலுடைய அற்புதங்களை ஒவ்வொரு நொடி, இந்த நொடி கூட என்னோட அவர் சேர்ந்து அதை பண்ணிகிட்ருக்காரு. எவ்வளவு அற்புதமாக நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது வேண்டுனேன், இங்கே ஏதாவது செய்யணும் அப்படின்னு வேண்டணும் அப்படின்னு வந்தால் இங்கே நடந்த ஒரு அற்புதம். நான் ஐயனுக்கு முன்னாடி தான் இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் ஐயனுக்கு என்னடா பண்ணுறது, எது பண்ணுறது, நானும் துரையண்ணனும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்குரிய ஒருத்தர் வரார், திருச்சியிலேருந்து வந்து என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இந்த சர்க்குரு தான் கூப்பிட்டு அவரை வர வச்சுருக்காரு போல் தெரியுது. பார்த்துட்டு அவர் வந்து எஸ்டிமேட் என்னன்னு கேட்டார். எஸ்டிமேட்டை சொன்னோம். அக்கௌண்ட் நம்பரும் இதையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ஒரு நொடியில் எவ்வளோங்க நான் பேசி ஒரு நொடியில் ஐயனுடைய அற்புதங்கள் எவ்வளவு அற்புதமாக இங்கே ஒரு நடத்தி காட்டியிருக்காருன்னு பாருங்கள். நான் அதனால தான் சொல்கிறேன், எதுனாலும் வாங்க, தயவு பண்ணி வாங்க, ஐயனுடைய அந்த அருள் பெறுங்க அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு இடையும் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன், சரிங்களா? மிக அற்புதமான ஒரு விஷயம். நீங்கள் சொல்கிறத, நீங்கள் என்னென்னு வந்து இங்கே கேட்குறத, நீங்கள் மனமுறையே இங்கே வேண்டுற விஷயத்த அவர் உங்களுக்கு நடத்தி காட்டுவார். அதுதான் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இது ஒன்று தான் நான், சரிங்களா? தான் நிற்கிறார் பார்த்தீங்களா, இவர் தான் பையன். ஐயனுடைய மிக தீவிர பக்தன். என் பையனுக்காக தான் ஒரு நல்ல மருமகளாக தேடிட்டுருக்கேன். எங்களுக்கு நல்ல மருமகளாக இருந்தால் ஒரு மனைவியாக, நல்ல மனைவியாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாம் எங்கள் அப்பன், எங்கள் ஐயன் தான் செஞ்சு கொடுக்கணும், செஞ்சு கொடுப்பார். மிக விரைவில் அதுவும் நடக்கும். சர்க்குருவே சரணம். ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் உங்களை எல்லாரும் சொன்னேன் நான். ஐயனுடைய கோம்பைக்காடு மிக அற்புதமான ஒரு இடம், சரிங்களா? ரெண்டாவது இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, நான் இந்த விஷயத்தை பல முறை எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். ஐயன் நமக்காக சுமந்த பாவ மூட்டைகள் இந்த இடத்துல நம்ம வச்சுருக்கோம். உள்ளே வச்சு பீடத்தில் வச்சு தான் அவருடைய உத்தரவின்படி நம்ம அமைச்சிருக்கோம். இங்கே வர்றவங்க தயவு கூர்ந்து உங்களுக்கு எல்லாம் நான் சொல்கிறேன், உட்காந்து தியானம் பண்ணுங்கள். உள்ளே பாருங்கள், திறந்து விட்டுருந்தா உள்ளே பாருங்கள், இல்லாட்டி உட்காந்து அது முன்னாடி தியானம் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து திறந்ததுக்குள்ளே உள்ளே போயிருக்கீங்களாம். அறிவு இருக்கா அறிவில்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு நான் கேட்கக்கூடாது. நல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன். சித்தர் பூமியில் வந்து அனாவசியமாக தேவையில்லாத விஷயங்களை பண்ணிடாதீங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியணும். ரொம்ப நம்ம குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டு போகும். உள்ளே நுழைஞ்சது இப்படி பண்ணுறாங்க, நிறைய பேர் சொல்லி என்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. உள்ளே நுழைகிறது, உள்ளே இருக்கிறத எடுக்கிறது. ஒரு செருப்பு ஒரு பையன் எடுத்துகிட்டு போயிட்டான், திருப்பூர்கார பையன். நிம்மதியாக இருக்க முடியாமல் ஐயோன்னு அழுது கொண்டு வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு போன பையன் கொண்டு கொடுத்துட்டு போயிட்டான், மன்னிப்பு கேட்டு. புரிஞ்சுக்கோங்க, இங்கே வந்தால் இங்கே உட்காந்து தியானம் பண்ணுங்க. அமைதி, பீஸ்ஃபுல். அந்த அமைதிக்கும் அந்த பீஸ்ஃபுல்லாங்கிற அருமையான ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை விடுத்து இங்கே வந்து தேவையில்லாமல் விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் சொல்கிற விஷயங்களும் அதுதான். இங்கே வந்து உள்ளே நுழைகிறது, இது பண்ணுறது, உள்ளே இது பண்ணுறது, நீங்களாக எதுவுமே பண்ண வேண்டாம். உங்கள் வேலை இங்கே வந்தால் உங்கள் பூவை வாங்கி ஐயன்கிட்ட கொடுத்துட்டு பூஜாரி பண்ணிக்கிறவர் நீங்கள் இல்லைங்க. வந்து உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணுங்க. உங்கள் பிரச்சனைகளை எடுத்து சொல்லுங்கள்.
நிறைய பேர் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தமான செயல் தெரியுங்களா? நான் முன்னாடி அறிவிருக்கான்னு கேட்டேன், மன்னிச்சுங்க. அதை சொல்ல நான் திருப்பி வாங்கிக்கிறேன். என்னுடைய ஆதங்கத்துல தான் அதை பேசிட்டேன். அப்படி ஒரு அற்புதமான இடத்துக்கு வர்றீங்க. இப்படி இடம் வர்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இங்க வந்து மறுபடியும் ஏன் பாவங்களை அள்ளிட்டு போறீங்க? அவரை கோபத்துக்கு ஏன் ஆளாக்குறீங்க? அது ரொம்ப முக்கியமான, தயவு செஞ்சு சொல்றேன். நிறைய விஷயங்கள் இங்க சொல்றாங்க, வர்ற மக்களுக்கு அந்த பொறுமை பத்தலன்னு. அழகா நிம்மதியா அருமையா சுத்தி பீடத்தை சுத்தி கும்பிட்டுட்டு உட்கார்ந்து இந்த இடத்துல உட்கார்ந்து வேண்டுங்க. 100% பாருங்க, உட்கார்ந்துருக்கே எனக்கு உடம்புல புல் இருக்குது. பாத்தீங்களா? இங்க பாருங்க, உடம்புல புல் இருக்குது. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான இடம் தான் இந்த இடம். இதை தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். கருணை கூர்ந்து அதை செய்யுங்க. இங்க வந்து உட்கார்ந்து இந்த பீடத்து பக்கத்து உட்கார்ந்து இந்த இதுக்கு முன்னாடி உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயங்களை செய்யாதீங்கன்னு உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு நான் கேட்டுக்கிறேன். என்னோடது அதுதான். ஓகேங்களா? வாங்க, நாளைக்கு அற்புதமான விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும், அதான் மறந்துட்டேன். யாரோ சில அறிவாளியை சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, இங்க வந்தா செருப்பை கழட்டி விட்டு போகணும், ஐயா எடுத்து அதை பாதுகாப்பா வச்சிருப்பாரு அப்படின்னு. ஏன் சாமி, அந்த குப்பையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சாமி அவர் அள்ளி எடுத்தாரு. அவங்க இடத்துல வந்து அவர் இடத்துல வந்து மறுபடியும் குப்பை பண்ணி போட்டு போனாங்களா? உங்களுக்கு நமக்கு நல்ல விஷயங்களா நடக்கும்? இது தெரிய வேண்டாமா? ஒரு சின்ன குப்பை இருந்தாலும் எடுத்து அள்ளி வச்சு நமக்காக மூட்டை கட்டினவர் அந்த இடத்துல கொண்டு வந்து குப்பை போடலாமா? இங்க வந்த குப்பை இருந்தாலும் அதை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு போங்க. ஐயன் பீட நீங்க கணக்கம்பட்டியில வந்து கோம்பைக்காடுக்குள்ள வந்தாலும் சரி, ஜீவ சமாதி போனாலும் சரி, உங்கள் கண்ணுக்கு ஏதாவது குப்பைகள் தெரிஞ்சா கண்டிப்பா எடுத்து ஓரமா போட வேண்டிய இடத்துல போடுங்க, சுத்தம் பண்ணிட்டு போங்க. சரி, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அதை மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. கோயிலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு உதவுங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் நல்லா இருக்கும். சர்க்குருவே சரணம். வணக்கம். காற்றாய் கடலாய் கதிராய் மழையாய் எங்கும் நிறைந்து சர்க்குருவே சரணம். நம்மளுடைய சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, மக்கள் வந்தால் உணவருந்துவதற்கு தங்குவதற்கு ஒரு சமையல் கூடமும் ஆஃபீஸ் எல்லாம் அந்த ஒரு ரெடி பண்ணணும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கோம். அதனுடைய வேலைகள் தான் நடந்துட்டு இருந்துச்சு. இடையில இந்த கிரஷர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரைக் இருந்ததுனால நம்மளால் தொடர்ந்து இந்த பணியை செய்ய முடியாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்களா, பணியை தொடர்ந்து ஆரம்பிச்சிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா பெல்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். பெல்ட் போட்டுட்ருக்கோம். எல்லாமே இந்த இடத்துல பெல்ட் எல்லாம் போட்டிருக்கோம். நல்லா மிக விரைவில் இந்த பணி நிறைவேறி நல்லபடியாக மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும். ஐயனுடைய உத்தரவாதம் தான். எனக்கு இதற்காக உதவி செய்துட்டு இருக்கும் அத்தனை மக்களுக்கும், என்னுடைய அருமை மக்கள், என்னோட அன்பான எல்லாருக்குமே நான் மனமார்ந்த ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்கும் கிடைக்காத நிம்மதி தந்ததே ஐயாவும் சந்நிதி. எங்கும் கிடைக்காத நிம்மதி தந்ததே ஐயாவும் சந்நிதி. ஜென்மங்களாயிரம் நான் கடந்து கோவில் குளம் என்று வீணலைந்து. யாரும் சரி, நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்களோ நம்ம சேனலை பார்க்குறவங்க சரி, ஒரு அழுக்காவோ ஒரு வயசானவங்களோ வந்து ஐயா பசிக்குதுயான்னு யாராவது உங்கள் காது பட சொல்லிட்டா, கருணை கூர்ந்து சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சதை செஞ்சிருங்க. யாரு பைத்தியம் இல்லை, அவரு ஞானி. அவர் பைத்தியம் இல்லை, நம்ம தான் பைத்தியம். அறிவுள்ள பைத்தியம் நம்ம. அவங்கெல்லாம் ஞானிகள். பைத்தியமான்னு சொல்றோமே, இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க போற ஏதோ வழியில சித்தர் ஞானிகள் அவங்க. நம்ம அப்பனா என்ன சொன்னாங்க? இதே மக்கள் மென்டலு கிறுக்கேன் அது இதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஐயோன்னு அழுகுறான், காலில் விழுகுறான், தொங்குறான். இன்னைக்கு தெரியுது அவ்வளவு நடக்குது. விட்டுட்டோமே, ஒரு ஞானி நம்ம கூட இருந்த ஞானியை நேருக்கு நேரம் விட்டுட்டோமே. மகான் பரபிரம்மம் அவர் தான் எல்லாமே. ரொம்ப நல்லதா நடக்கும், அற்புதமா நடக்கும். இங்க வர்றதுக்கு சங்கடப்படணுங்கிற அவசியமே இல்லை. இந்த கோம்பைக்காடுங்கிற இடம் சும்மா சாதாரண நினைக்கிறாங்க. சத்தியமா சொல்றேன், ஐயன் அதிகமாக வாழ்ந்த இடம், நிறைய மனிதர்களை பாவங்களை போக்குன இடம்.
நிறைய மனிதனுடைய பாவங்களை எடுத்துட்டு வந்து கட்டி இந்த இடத்துல வச்சிருந்த இடம் இன்னைக்கு ஐயனுடைய பீடம் உருவான இடம். அந்த பாவ மூட்டையெல்லாம் கீழே வச்சு தான் பீடத்தை உருவாக்கியிருக்கும். சாய்பாபா டிவோட்டிஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. சாய்பாபா சொன்னாராம், டே நான் தானே அங்கே போயிட்டேன், அங்கே போங்கடா. இப்போ போகிற சாய்பாபா டிவோட்டிஸ்ல வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லாம அது உணராம அவங்க இங்க வரமாட்டாங்க இல்லையா? எல்லாரும் வர்றாங்க. முஸ்லீம், கிறிஸ்டின், ஜாதி மதம் எதுவுமே இல்லைங்க. இங்க வர்றதுக்கு தீட்டே இல்லைங்க. இருளும் விலகிடவே பொழுதும் விடிந்தது, கடவுள் அவர் என்று பூலோகம் அறிந்தது. சோழ காட்டுக்குள்ளே சூரியன் நடந்தது, பாமர வேஷத்தில் சாமி ஒன்று நடித்தது.